வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. நாட்டு மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் ஒரு நாள் நாட்டு மக்களை சந்திக்க போறாரு. போகும்பொழுது மக்கள் ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியா இருக்கிறத பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு திருப்பி அரண்மனைக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கும் பொழுது அரசருக்கு ஒரு சின்ன டவுட் வருது. நம் நாட்டு மக்கள்லாம் நம்ம நாட்டு மேல எவ்வளவு பற்று வச்சிருக்காங்க, அக்கறையோட தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படுது. அதனால அவர் ஒரு டெஸ்ட் வைக்கலாம்னு முடிவு பண்றாரு. மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாதை நடுவுல ஒரு பெரிய கல் வச்சு பக்கத்துல செடி கொடிகளை வச்சு மறைச்சு ஒரு இயற்கையா அமைஞ்ச மாதிரி ஒரு பாறை ரெடி பண்ணிட்டாரு. ரெடி பண்ணிட்டு தன்னுடைய காவலன்ட்ட ஒரே ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இந்த கல் எத்தனை நாட்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தினம் தினம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நிறைய பேர் அந்த கல்லை கவனிக்கிறாங்க. ஆனா யாரும் அந்த நிகழ்த்தி வைக்கிறதுக்கான முயற்சி ஏற்படல. சில பேர் மற்றவங்க மேல குறை சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்காங்க தவிர யாரும் அந்த கல்லை தொடவே இல்லை. ஒரு வாரம் கடந்து போகுது. பிரதான சாலை இந்த மாதிரி ஒரு பாறையினால மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பாதையின் அளவு ரொம்ப சின்னதாகுது. அதனால இந்த இடத்துல ரோட்டை கிராஸ் பண்ணக்கூடிய மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாகுது. இதை பயன்படுத்தி வாடா ஏமச்சி வாழைக்காய் பஜ்ஜின்னு சொல்லிட்டு ஒரு பஜ்ஜி கடைக்காரர் கடைய போடுறாரு. ஆனா அந்த கல்லை நவுத்த யாருமே முயற்சி பண்ணல. ஒரு மாசம் ஆகுது. இதை கேட்ட ராஜாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. இப்படியே விட்டா அந்த கல்லை வச்சு கோயிலே கட்டிடுவானுங்கன்னு சொல்லிட்டு ராஜாவே போறாரு அந்த இடத்துக்கு. அங்க போன ராஜாவுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன அப்படின்னா, அந்த பாறையை நவுத்துறதுக்கு ஒருத்தர் ட்ரை பண்ணிருக்காரு. ரொம்ப முயற்சி பண்ணி அந்த பாறையை தள்ளி ஒரு ஓரம் கொண்டு வராரு. அந்த பாறைக்கடியில ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்ல ஒரு லெட்டர் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பாறையை நகர்த்துறவங்களுக்கு மன்னரிடமிருந்து 100 பொற்காசுகள் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அந்த பேக்ல 100 பொற்காசுகளும் இருக்கு. அவருக்கும் ரொம்ப ஹாப்பி, மன்னரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த கதைக்கு கண்டிப்பா நான் அவருக்கு moral கொடுத்தே ஆகணும். என்ன அப்படின்னா, லைஃப்ல நாம பார்க்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு நம்ம ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் அதுக்கான கிரெடிட்ஸ் நமக்கு கிடைக்கும். அது இல்லாம சும்மா ஓரமா கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கான கிரெடிட்ஸ் நமக்கு எதுவுமே கிடைக்காது. இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். With this note, I am signing off. This is Satish.